பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் உங்கள் யாவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அது என்னவென்றால் தடுக்க முடியாத விசுவாசம். ரோமர் 4:18 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் இன்னும் நம்பிக்கையுடன் இருந்தார். அதன் விளைவாக அவர் பல ஜாதிகளுக்கு தந்தையானார். ஆபிரகாமின் நம்பிக்கையும் விசுவாசமும் ஜீவனை கொடுக்கும் வல்லமையை உருவாக்கியது. சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையும் அடைத்துவிட்டு உண்மையான விசுவாசத்தில் நடந்து முன்னேற உங்களுக்கும் அதே அதிகாரம் இருக்கிறது. உங்கள் விசுவாசம் மலைகளை நகர்த்தும். உங்கள் விசுவாசம் புது மரபுகளை பிறப்பிக்கும். உங்கள் சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கை அற்றதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்பதை எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் நம்புகிறவருக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய வல்லவர். அவர் நாமம் தரித்தவர். விசுவாசிக்க கூடும் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். ஏனென்றால் விசுவாசத்தின் மிகுதி வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு காத்திருந்தான். அது நடந்தரும் என்று அவனுக்குள்ளாகின ஒரு நம்பிக்கை அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் கர்த்தர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பார்வை அவன் மீது மிக தெளிவாக அவனை கொண்டு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்ட நிமித்தமாகத்தான் அவன் காத்திருக்க ஒரு கிருபையை அவனுக்கு கொடுத்திருந்தார். எதுவும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஒரு நன்மை உண்டாகுமானால், கர்த்தரே உண்மையான தெய்வம் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை நாம் பெற்றிருக்க வேண்டிய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். நடந்து முன்னேற அநேக காரியங்கள் உண்டு. நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து அதுக்காக கவலைப்பட்டு நாம் நம்முடைய வாழ்வை எழுந்திருப்போமானால் ஜீவனை கொடுக்கும் வல்லமையை, ஜீவனை கெடுக்கிற வல்லமையை அது உருவாக்கி கொண்டிருக்கும். சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையும் அடைத்துவிட்டு உண்மையான விசுவாசத்தில் நடந்து முன்னேற அதே அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தரை நாம் தியானிப்போம். அவரை எப்போதும் நம் இருதயத்தில் குடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நம்பப்படுகிறவர்களுக்கு உறுதியும், காணப்படுகிறவர்களுக்கு தேவன் ஒரு நல்ல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு காத்திருப்போம். விசுவாசத்தை கைவிடாமல் பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே வசனத்தின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும்